வணக்கம், வெல்கம் டு சந்திராஜ் குக்கிங். தக்காளி சாதம்னு சொன்னால் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. த வேர்ல்டு ஃபேவரட்னு சொல்லலாம். அந்த தக்காளி சாதம் செய்ய ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். நார்மல் ரைஸாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். 3 தண்ணி கழுவி 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. ஒரு கிண்ணத்தில் 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கலாம். 4 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். கூடவே 4-5 வரமிளகாய், 10 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மூடி வச்சு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா வெந்திருக்கு. இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. தக்காளி வேக வச்ச தண்ணியை நம்ம அரிசிக்கு சேர்த்துக்கலாங்க. இது இருக்கட்டும். பாருங்கள், தக்காளி சூடாறிடுச்சு. இதில் உள்ள தோலை நீக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது போல் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த தக்காளி பேஸ்ட்டு நம்ம செய்ய போகிற தக்காளி சாதத்துக்கு 3/4 கப்பு தேவைப்படுங்க. மீதமுள்ளதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி இது போல் தக்காளி சாதம் கிரேவிக்கு சேர்த்துக்கலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். தக்காளி வேக வச்ச தண்ணி 1 கிளாஸ் இருந்ததுங்க. அதோட நார்மல் வாட்டர் 3/4 கிளாஸ் சேர்த்து 1.25 கிளாஸ் வச்சுருக்கேங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 1.25 கிளாஸ் வாட்டருங்க. இது இருக்கட்டுங்க. இப்போது குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானது ஒரு பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 லவங்கம், 1 ஸ்டார் சேர்த்து கூடவே 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே 6 முந்திரி பருப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க. முந்திரி ஆப்ஷனல் தாங்க. வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டு 3/4 கப்பு சேர்த்துக்கலாம். எண்ணெயில் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு காரம் செக் பண்ணிக்கலாங்க. காரம் பத்தலைன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மசாலா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. தண்ணி இல்லாமல் அரிசி சேர்த்துக்கலாங்க. கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணியை சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாங்க. கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து மறுபடியும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க. விசில் 1 or 2 விசில் வந்தால் போதுங்க. இப்போ வாங்க லிட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், கம கமன்னு வாசனையோட தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட உடையவே இல்லை. பர்ஃபெக்டாக நமக்கு வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம தக்காளி சாதம் ரொம்ப சிம்பிளாக குறைவான நேரத்தில் செஞ்சு முடித்தாச்சு. ரைஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். அரிசி ஊற வச்சு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா பெரிய வடிகட்டியில் தண்ணி இல்லாமல் சுத்தமாக ஃபில்டர் பண்ணி அதை ஒரு பிளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிடலாங்க. ஒரு 5-10 மினிட்ஸில் அப்புறமா குக்கரில் சேர்த்துக்கலாம். அப்போ அரிசி உங்களுக்கு குழையாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சந்திராஜ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.